Hi everyone. இன்னைக்கு வீடியோவில் ஆஸ்டிக்மேட்டிசம் இல்லைனா சிலிண்ட்ரிக்கல் பவர் அப்படின்னா என்னன்றதை பற்றி பேச போகிறேன். அது யாருக்கெல்லாம் வருது, அது வந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அண்ட் அதை நாங்கள் எப்படி செக் பண்ணுவோம், இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, அண்ட் பர்டிகுலராக ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருக்கான்றதை பற்றியும் இந்த வீடியோ சொல்ல போகிறேங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா, அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கமிங் டு த டாபிக், ஆஸ்டிக்மேட்டிசம் சிலிண்ட்ரிக்கல் பவர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்டிக்மேட்டிசம் ஏனாலே நோன்னு அர்த்தம், ஸ்டிக்மானா பாயிண்ட்னு அர்த்தம். அதாவது உங்களோட ரே ஆஃப் லைட், வெளியிலேருந்து வர ரே ஆஃப் லைட் வந்து கண்ணில் விழுந்து உங்க கருவிலியில் விழுந்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் உங்களோட ரெட்டினால விழும்போது ஒரு பாயிண்டா விழணுங்க. பாயிண்டா விழாம ஒரு கோடா விழுந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவாங்க. அதுதான் சிலிண்ட்ரிக்கல் பவர்னு சொல்லுவோம். இந்த ரே ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து விழுந்ததுன்னா இது வந்து மயோபிக் ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம். மயோப்பியா, ஷார்ட் சைட், மைனஸ் பவர், கிட்ட பார்வை இதெல்லாம் சொல்லுவோம்ல. அதுல வந்து சில பேருக்கு ஸ்பெரிக்கல் பவரும் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் பவரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க. இதுக்கு பேர் மயோபிக் ஆஸ்டிக்மேட்டிசம். அதே அந்த ரே ஆஃப் லைட் வந்து அந்த லைன் வந்து பின்னாடி விழுந்ததுன்னா ஹைப்பரோபிக் ஆஸ்டிக்மேட்டிசம். இதான் லாங் சைட்டு, தூர பார்வை, ப்ளஸ் பவர் இருக்கவங்களுக்கு அதோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம், இரெகுலர் ஆஸ்டிக்மேட்டிசம், வித் ரூல் ஆஸ்டிக்மேட்டிசம், அகேன்ஸ்ட் ரூல் ஆஸ்டிக்மேட்டிசம், இந்த மாதிரி பல விஷயம் இருக்குங்க. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இதுதான் உங்கள் கண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ணு வந்து இப்படி இருந்தால் உருண்டையாக இருக்கணும், அதுக்கு பதிலாக இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு லைட் வந்து ஒரு லைனா வந்து விடும். ஸோ இதை தாங்க ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம் சிம்பிளா. இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் தாங்க நம்பர் 1 காரணம். பாமாக்கு இருந்ததுன்னா பசங்களுக்கும் வரலாம். சம்டைம்ஸ் உங்களோட கருவிலியோட ஷேப் இந்த மாதிரி வளைவா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வருங்க. இதை தவிர கண்ணை போட்டு ரொம்ப தேய்க்கிறாங்க தெரியுங்களா, சம்டைம்ஸ் அலர்ஜினால தேய்ப்பாங்க, இல்லை சரியா தெரியலன்றதுக்காக தேய்ப்பாங்க. அந்த மாதிரி கண்ணு தேய்க்கிறதுனால கூட இந்த ஆஸ்டிக்மேட்டிசம், இந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் வரும். அண்ட் சில கண்டிஷன், கெரட்டோகோனஸ்ன்ற கண்டிஷன் இப்போ ரொம்ப காமனா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல கூட இந்த மாதிரி ஆஸ்டிக்மேட்டிசம் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் வந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சாஞ்ச மாதிரியாவோ இல்லை வளைவாவோ இருக்குங்க. அண்ட் இதை விட முக்கியமாக என்னன்னா, ஒரு இமேஜ், ஒரு பொருள் வந்து உங்களுக்கு இழுத்த மாதிரி, ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்குங்க. இப்போ மயோப்பியா இல்லை ஷார்ட் சைட்டு இல்லை கிட்ட பார்வை இல்லை மைனஸ் பவர் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பொருள் வந்து பெருசா தெரியும். அதே வந்து ஹைப்பரோப்பியா, லாங் சைட்டு இல்ல பிளஸ் பவர், தூர பார்வை இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு பொருள் வந்து குட்டியா தெரியுங்க. ஆனா இந்த ஆஸ்டிக்மேட்டிசம் அதோட சேர்ந்து கலந்து இருந்ததுன்னா, ஒரு தனியாவே ஆஸ்டிக்மேட்டிசம் இந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்ததுன்னா ஒரு பொருள் வந்து ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும், நீட்டமா இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக இழுக்கிறதுனால என்னன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்ணில் வலி வரும், தலைவலி வரும். அண்ட் இதை தவிர சில பொருள்லாம் வந்து ரெண்டாக கூட தெரியலாம். அண்ட் நைட்டில் போகும்போது ஒரு லைட்டு வந்து உங்களுக்கு ஹேலோஸ், ஸ்டார் பர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா, 2-3 மிஷின்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஆர்கேன்னு சொல்லுவோம். ஏஆர் ஆட்டோமேட்டட் ரிஃப்ராக்டோமீட்டர்னு சொல்லுவோம். உங்களோட பவர் என்னன்னு பார்க்கும்போது அதுலேயே சில டைம் சிலிண்ட்ரிக்கல் பவர் காட்டுங்க. அப்புறம் K1 K2 கெரட்டோமெட்ரின்னு சொல்லுவோம். அதுலேயும் நம்ம வந்து என்ன பவர், அந்த பவரில் சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது தவிர சப்ஜெக்டிவாக நம்ம செக் பண்ணுவோம், கண்ணாடி வச்சு பார்ப்போம். அதை வச்சு பார்க்கும்போது சிலிண்ட்ரிக்கல் பவர் அவங்களுக்கு அக்செப்ட் ஆகுதான்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது சப்ஜெக்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது தவிர கார்னியல் டோபோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கூட நம்ம பார்க்கலாம், எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வளைவு இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முடியுங்க. ஸோ இதெல்லாம் தான் டெஸ்ட்டை வச்சு நம்ம உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடலாங்க. கண்ணாடியில் சிலிண்ட்ரிக்கல் பவர் சேர்த்த மாதிரி கண்ணாடி போடலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். காண்டாக்ட் லென்ஸில் வந்து டாரிக் காண்டாக்ட் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் பவரும் அதுலேயே வந்துருங்க. அண்ட் சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டா நிறைய இருக்குங்க. கார்னியல் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே PRK, லாசிக், ஸ்மைல், சில்க்கு, இப்போ ஸ்மார்ட் சைட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் இருக்குங்க. இந்த மாதிரி சர்ஜரி மூலியமாக நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் பவரை ரிமூவ் பண்ணலாம். இதே வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ICL சர்ஜரி பண்ணி கூட உள்ளுக்குள்ளே ஒரு லென்ஸ் வச்சு அந்த லென்ஸில் டாரிக் ICL சொல்லுவோம், அந்த மாதிரி லென்ஸை வச்சு கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணலாங்க. இதை தவிர கேட்ராக்ட் இருக்கவங்களுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போதே டாரிக் லென்ஸ் நிறைய வாட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேஷண்ட்ஸ் கூட டவுட் கேட்குறாங்க, அது என்ன டாக்டர் டாரிக்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்கன்னு. அதாவது உங்கள் கண்ணில் சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்ததுன்னா நம்ம வந்து டாரிக் லென்ஸ் அதை சேர்த்த மாதிரி போட்டுட்டு அந்த லென்ஸை வந்து பொசிஷன் கரெக்டாக பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து தூர பார்வைக்கு உங்களுக்கு கிளியர் விஷன் கிடைக்கும். அதே நீங்க மல்டிஃபோக்கல் ஈட் ஆஃபும் சேர்த்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட பார்வைக்கும் நல்ல விஷன் கிடைக்குங்க. ஸோ பேசிக்கா சிலிண்ட்ரிக்கல் பவரை குறைக்கிறதுக்கான லென்ஸ் தான் டாரிக் லென்ஸ். அண்ட் இதே வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் லென்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். கேட்ராக்ட் இல்லாமையே உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். அண்ட் ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு அதுதான் சூட்டபிளா இருக்கு அப்படின்னா அதுலயும் வந்து உங்களுக்கு டாரிக் லென்ஸ் யூஸ் பண்ணா அந்த சிலிண்ட்ரிக்கல் பவரை கட் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்
ட்ரீட்மெண்ட் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் பவர் இல்லை ஆஸ்டிக்மேட்டிசம். ஆரம்பத்திலேயே ஹோம் ரெமெடிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஐ எக்ஸசைஸ், கண்ணை ரோல் பண்ணுறது, காமிங் டெக்னிக், யோகா, அப்புறம் கேரட் விட்டமின் சாப்பிட்றது, ரோஸ் வாட்டர், தேன், விளக்கெண்ணெய், அப்புறம் கேண்டிலை பார்க்குறது, இந்த மாதிரி பல ஹோம் ரெமெடிஸ் இருக்குங்க. ஆனால் ஐம் வெரி சாரி, இது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் வந்து கண்ணாடியோ இல்லை காண்டாக்ட் லென்ஸோ இல்லை சர்ஜரி பண்ணிங்கன்னா தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் இல்லை ஆஸ்டிக்மேட்டிசம் நம்ம சரி பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.